நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 11வது அதிகாரம் வசனம் 9. ஐசாயா சாப்டர் 11 verse 9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிற பகுதியில் முதல் 10 வசனங்களை எடுத்துக்கொண்டோம்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசன வார்த்தைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்தபடியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கிறிஸ்து இன்ன வம்சவழியிலிருந்து வருவார்னோ, அவர் இன்ன ஆவியை உடையவராக இருப்பார்னோ, அவர் நீதியும் நியாயம் செய்பவராக இருப்பார்னோ, பிற்பாடு அவருடைய அரசாட்சியை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுல குறிப்பாக 6வதுலேருந்து 10வது வசனம் வரைக்கும் எடுத்துட்டோம்னா புதிய எருசலேமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதை பற்றின குறிப்புகளை நாம நிருபங்களையும் வாசிக்கிறோம் இல்லையா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துட்டோம்னா அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சியை பற்றியே சொல்லுது. இந்த வார்த்தைகள் முக்கியமா யாருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கு நிருபங்களுடைய துவக்க பகுதியில இது இன்னாருக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு புரியும். அந்தபடியாக 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துட்டோம்னா நம்முடைய தேவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நீதினால விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு குறிப்பாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த அரசாட்சியில சேர்த்து கொள்ளப்பட போறாங்க. இந்த அரசாட்சியை குறித்த குறிப்பு வெளிப்படுத்தின விசேஷத்துடைய கடைசி பகுதிகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? முக்கியமா 21வது அதிகாரத்துல புதிய எருசலேமை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த ஆளுகையில காணப்பட போகிற காரியங்களை குறித்தே இந்த பகுதி விவரிக்குது. அதுல நாம எடுத்துக்கொண்ட பிரதான வசனத்தை பார்த்தோம்னா என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படும் போது அங்க தீங்கோ கேடோ எதுவுமே இருக்காது. ஏதேன்ல இருந்த நிலை மறுபடியுமாக காணப்படும். ஏதேன்ல எல்லா உயிரினங்களும் ஒருமித்து வாசம் செய்தது இல்லையா? அந்தபடியாக ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் புலியும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்கிற நிலை காணப்படும். இப்படியான ஒரு சமாதான தாபரத்துல சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்குதோ அதே போல பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு தீர்க்கதரிசியின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதி வாசமா இருக்கிற இடமா, சமாதானத்தின் தாபரமா இருக்கிற புதிய எருசலேமானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குங்கிறத தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்படியான ஸ்தலத்திற்குள்ளார வாசம் செய்ய போகிறது யாரு? தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள், அதாவது அவருடைய சபையாகிய மனவாட்டியே. அந்த மனவாட்டி சபை நீதி வாசம் செய்யும் அந்த ஸ்தலத்துல மாத்திரமல்ல, இப்பொழுதே கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கணும். அப்போதான் அந்த ஸ்தலத்துல வாசம் செய்வதற்கு தகுதி பெற்றவர்களாக முடியும். தேவனுடைய ஆளுகையானது அங்க மாத்திரம் இல்ல, சபையாகிய மனவாட்டிக்குள்ளார இந்த பூமியிலே காணப்படுகிறதாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு லூக்கால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்றாரு இல்லையா? அந்தபடியாக அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளார காணப்படும் போது நாம இந்த பூமியிலேயே அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பவர்களாக இருப்போம். அவர் விரும்புகிற நீதியை செய்பவர்களாக இருப்போம். தேவன் நீதிபரராக இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலையும் அந்த நீதி காணப்படும் போதே அவரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறோங்கிறது அர்த்தம் இல்லையா? இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குமே அந்தபடியான சமாதான தாபரத்துக்குள்ளார வாசம் செய்யணுங்கிறது விருப்பமாகவும் ஆவலாகவும் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆவலும் ஆசையும் இருக்கிற நமக்கு தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு முக்கியமா இருக்கு. நம்முடைய தகப்பன் இன்னார் என்று அறிந்து கொண்டிருக்கும் போதுதான் அவருடைய சாயலாக நாம மறுரூபப்பட முடியும். நாம புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய திவ்ய வல்லமையின் மூலமாக அவரை அறிகிற அறிவும் நமக்கு வேத வசனங்கள் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சீர்படுத்துகிற விதமாக தேவன் சபையும் தோற்றுவித்திருக்கிறாரு. இப்படியாக இதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நாம தேவனை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கணும் இல்லையா? அப்படி நம்ம நிரம்பி இருக்கும் போதுதான் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அந்த சமாதான தாபரத்துல தங்கி இருக்க முடியும்.
இப்படியாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதனாலேயே அவரை அறிகிற அறிவுல நாம நிரம்பி இருக்கணும்னு தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. இதை நாம ஒவ்வொரு நாளும் கேட்டாலும் அவரை அறிகிற அறிவை தேடுகிறோமா? நாம தேடினோம்னா நிச்சயமாக கண்டடைவோம். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகள்ல சொல்றாரு இல்லையா, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்படியாக தேவனை அறிகிற அறிவை நாம தேடினோம்னா அவருடைய சமாதானமான ஆளுகைக்கு உட்படுகிறவர்களாக இருப்போம். இதை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவை தேடி அவருடைய நீதி வாசம் செய்யும் ஸ்தலத்திற்குள்ளார சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய புதிய எருசலேம்ல நீதி ஆளுகை செய்கிற இடத்துல நாங்க சேர்த்து கொள்ளப்பட உம்மை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக அந்நாட்கள்ல எப்படி பூமி உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குமோ அதே போல உம்முடைய மனவாட்டி சபையாகிய எங்களிடத்துலயும் உம்மை பற்றின அறிவு நிறைந்து காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளார பெற்றுக்கொண்ட நாங்க ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகிற அறிவினால நிரம்பி இருந்த உம்முடைய ஆளுகையில சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.